ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எனப்படும் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உள்ளன. இந்த இடங்களில் ஒரு பகுதி மாநில ஒதுக்கீட்டின் கீழ் தமிழக டாக்டர்களுக்கும் மற்றொரு பகுதி அகில இந்திய அளவிலான டாக்டர்களுக்கும் பிரிக்கப்படும். தமிழகத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 422 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் உள்ளன. இதில் 219 இடங்கள் மாநில ஒதுக்கீட்டிற்கு வரும். மீதமுள்ள இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு போகும். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் மாநில ஒதுக்கீட்டில் இருந்த இடங்களை தமிழக அரசு டாக்டர்களை கொண்டு நிரப்ப முடியவில்லை. இதனால் கடந்த ஆண்டுகளில் கவுன்சிலிங் முடிந்த பிறகு காலியாக இருந்த இடங்கள் அனைத்தும் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு சரண்டர் செய்யப்பட்டன. அப்படி 2024 119 இடங்களும் அதற்கு முந்தைய ஆண்டில் 145 இடங்களும் என மொத்தம் 264 இடங்கள் திமுக ஆட்சியிலேயே அகில இந்திய கோட்டாவுக்கு சென்றுவிட்டன. இந்த நிலையில் இந்த ஆண்டும் மாநில கலந்தாய்வில் 151 இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தன. ஆனால் முந்தைய அரசு போல இவற்றை எளிதாக அகில இந்திய கோட்டாவுக்கு ஒப்படைக்க தற்போதைய அரசு விரும்பவில்லை. நாங்கள் 151 இடங்களை சரண்டர் செய்ய மாட்டோம் என சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு முறையிட்டது. ஆனால் அந்த 151 இடங்களையும் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதனை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு முறையான வாதங்களை எடுத்து வைக்கவில்லை, தமிழக மருத்துவர்களுக்கான வாய்ப்பு கை நழுவி போகிறது என முதல்வர் விஜய்க்கு உதயநிதி கடிதம் எழுதினார். அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பதிலளித்துள்ளார். மாநில ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்தும் தமிழக டாக்டர்கள் வாயிலாக நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளோம். கிராமப்புற மக்களுக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதிலும் மாநில உரிமை சார்ந்த இடஒதுக்கீடு நிலைப்பாட்டிலும் தாவேக எப்போதும் உறுதியுடன் செயல்படும் என தெரிவித்துள்ளார்.